சற்று நேரம் இந்த இரவு வேளையில் நாம் சிந்திக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுவோம். வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு திவ்ய வாசகனாகிய யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அருமையான இந்த வேத வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படியும் ரூபத்தின்படியும் செம்மையானவனாக பாவம் இல்லாதவனாக இந்த பூமியிலே அவனை உருவாக்கினார். அவனை தம்மை போலவே அவனை படைத்து அவனோடு கூட தன்னுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு அவனை விட்டு பிரியாமல் அனுதினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தன்னுடைய பிள்ளைகளோடு முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளோடு தன்னுடைய ஆழமான தொடர்பை கொண்டிருந்தார். ஆனால் நாட்கள் செல்லவே அவர்கள் தங்களுக்கென்று உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களாக பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பாவத்தின் சம்பள மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்கிற ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நம்பிக்கையற்றவர்களாக நரகம்தான் இனி மனிதனுக்கு முடிவு என்று எண்ணப்பட்டு இருந்த நேரத்தில் பரலோகத்தின் தேவன் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அந்த ரட்சிப்பின் திட்டமாக 2024 வருடங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஆமென். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். எதற்காக? ஒரு பாவ பரிகாரத்திற்காக வெளிப்படுகிற அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிற தேவகுமாரன் ஏதோ வந்து அப்படியே தன்னுடைய அந்த பரிகார சகல கிரியைகளையும் செய்து முடித்திருக்கலாம். அதுவல்ல அவருடைய நோக்கம். இந்த பாவமான உலகத்தில் இப்படியும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு ஒரு 33.5 வருடங்கள் தன்னை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். வேதம் சொல்லி இருக்கிறது, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு நல்ல மாதிரிகளை கர்த்தர் பின்வைத்து போயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர்? அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு அருளுவாராக. அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான திட்டம், பிதாவின் சித்தம், எப்படியாவது தன்னுடைய தொடர்பில் இருந்து பிரிந்து போயிருக்கிற மனுக்குலத்தை, நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீண்டும் தனக்கு நேராக திருப்ப வேண்டும், தன்னோடு கூட ஐக்கியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவை மரணத்தை முன்குறித்திருந்ததுபடியே தன்னுடைய பிரதான வெளியரங்கமான 3.5 வருடங்கள் ஊழியர்களுக்கு பிற்பாடு அவர் தம்மையே அர்ப்பணித்து அவர் அடிக்கப்பட்டார், பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் பிரசங்கிக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சிகள். அப்படின்னா ஒரு நல்ல சத்தமோ இல்லையோ சொல்லுங்க. ஆமென். நான் பிரசங்கிக்கிறேன் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இன்றும் எனக்காக பிதாவின் வலது வாரிசத்திலே எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன், ஏக மத்தியஸ்தர், ஏக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை இத்தேசத்தின் நடுவில் இந்த இரவில் உயர்த்தி காட்டுகிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர்.
அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவரே சர்வத்துக்கும் அதிகாரி, அவரே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். அவரை அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு மேலான பாக்கியத்திற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இது ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறவர்கள், இந்த இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறபடியினால் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. நானும் ஒரு நாள் மரணத்தை ஜெயிப்பேன், இந்த பாவத்தை ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன், மரணம் இல்லாத ஒரு நித்திய ராஜ்யத்திலே நானும் போய் சேருவதற்கு எனக்கு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிற இரட்சகர் இயேசுவின் நாமம் இவ்விரவு மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சந்தோஷம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு தன் ஊழிய நாட்களில் 12 பேரை அப்போஸ்தலர் ஆகும்படிக்கு தெரிந்தெடுத்திருந்தார். 12 பேரை. அதில் மிகவும் வயதில் குறைந்த ஒருவன் அப்போஸ்தலனாகிய யோவான் என்பவர். எப்பொழுதுமே நம் அநேகருக்கு அவரை குறித்து வேதம் கற்றுத்தருகிற வார்த்தை தெரியும். இயேசு கிறிஸ்துவின் மார்போடு சாய்ந்திருக்கிறவன். ஆமென். சிலுவை மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வந்தவன். சிலுவை மரணத்திலும் ஆமென் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கடைசி கடமைகளையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு அந்த சத்த எல்லைக்குள் வந்திருந்த ஒரு சீசன் யோவான், அன்பின் சீசன். அவர் தன்னுடைய ஊழிய நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஆமென் இன்றைக்கு இருக்கிற துருக்கி பகுதி, அன்றைய ஆசியா மைனர் அழைக்கப்படுகிற பகுதியில் காணப்பட்ட எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமும் அவரை சாட்சியிட்டது நிமித்தம் அன்றைய ரோம சக்கரவர்த்திகளில் ஒருவராயிருந்த டொமினிசியன் என்கிற மன்னரால் அவர் சிறைபிடிக்கப்பட்டு, இனி நீ ஊழியம் செய்யக்கூடாது, இனி நீ ஆமென் இயேசு என்கிற நாமத்தை யாருக்கும் அறிவிக்க கூடாது, இந்த வசனத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு மரண தண்டனையின் தீவு என்று அழைக்கப்பட்டிருந்த பத்மு தீவுக்கு அவரை நாடு கடத்தினார் அன்றைய டொமினிசியன் மன்னர். அந்த நாடு கடத்தப்பட்ட பொழுது ஆமென் வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாளில் 1வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரண தண்டனையின் தீவுக்கு அனுப்பப்பட்ட யோவான் எதற்காக அனுப்பப்பட்டார்? அவர் மரண தண்டனையாக அனுப்பப்பட்டார். யோவான் கூட நினைத்திருந்திருப்பார், இதோடு என் ஊழியம் முடிவுக்கு வருகிறது, இதோடு கூட என் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது, இதோடு கூட என்னுடைய கேரியர் முடிவுக்கு வருகிறது, இனிமேல் ஒரு ஊழியம் இல்லை, இனி ஒரு எதிர்காலம் இல்லை. டொமினிசியன் அப்படித்தான் நினைத்திருந்தார். பத்மு தீவில் கொண்டு தள்ளிவிட்டால் அங்குள்ள விஷ பாம்புகளும் ஆமென் பிணம் துண்ணுகிற கழுகு கூட்டங்களும் விஷம் நிறைந்த தேள்களும் ஆமென் பசியின் வறுமையினால் வாடி ஒரு நிழல் கூட இல்லாத அந்த தீவில் அவர் வாடி விழுந்து விடுவார். இதோடு கூட ஊழியம் முடிந்தது, இனி யோவான் என்கிற ஊழியன் இல்லை என்று, அந்த சரித்திரமே முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று ரோம சக்கரவர்த்தி அவர் வெற்றியாய் களி கூர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த தண்டனையின் தீவில் தன்னந்தனிமையாய் இருக்கிற பொழுது, இதுபோல ஒரு வாரத்தின் முதலாம் நாளாகிய கர்த்தருடைய நாளிலே தன்னந்தனிமையில் உலகமே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது யோவானால் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவன் கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி சத்தம் அவர்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குள்ளான இந்த யோவான் ஆமென் திடீரென்று தனக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்கிறது. தன்னந்தனிமையா இருக்கிற, கைவிடப்பட்டிருக்கிற, நம்பிக்கையற்று இருக்கிற, இனி தனக்கு முன்பாக பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை என்று இருக்கிற யோவானுக்கு பின்பாக எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் கேட்டது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதே கால சத்தம் போன்ற சத்தத்தை திரும்பி பார்க்கிற பொழுது
வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த சத்தம் இப்படி விளம்பினது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யோவானுக்கு தரிசனம் கொடுத்து சொல்லுகிறார், யோவானே, நீ தனிமையில் அல்ல, இந்த சூழ்நிலைமையில் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? இந்த ஆரம்ப வேளையில தேவனுடைய வார்த்தையை சொல்றேன். யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில தனிமையை அனுபவிக்கிறீங்களோ, ஆமென், எல்லாரும் மறுத்து விட்டார்கள், எல்லாரும் எனக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி விட்டார்கள், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள், இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்களோ, இந்த இரவு தேவ மனிதனாக உங்களுடைய இருதய கதவை தட்டி சொல்லுகிறேன், நீங்கள் தனிமையாக அல்ல, உங்களை அழைத்தவரும் உங்களை அபிஷேகித்தவரும் உங்களை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உங்களை அறிந்தவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ தனிமையில் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ படுகிற வேதனையின் மத்தியில், உன்னுடைய பிரச்சனையின் மத்தியில், உன்னுடைய சகல சூழ்நிலைகளின் மத்தியிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வுலகத்தில் பெரிய ஒரு வாக்குத்தத்தமும் நம்பிக்கையுமே என்னவென்றால், அவர் நம்மோடு கூட இருப்பதே. உண்மைன்னா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும் நம்மை படைத்தவர் கூட இருப்பார்னா அதை விட பெரிய பலமும் நம்பிக்கையும் ஒன்றும் இல்லை. ஆமென். நான் அதை உணர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா கரங்களை உயர்த்தி அவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த யோவான் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தம் மீண்டும் சொல்லுகிறது, நீ காண்கிறத ஒரு புஸ்தகத்தில் எழுதுப்பா அப்படின்றார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆமென். யோவான் கூட நினைச்சார், இனி எனக்கு ஊழியம் இல்லைன்னு நினைச்சார். ஆனா வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் சொன்னார், உனக்கு இனிதான் ஊழியமே தொடங்க போகுது, ஒரு புதிய ஊழியத்தை தர்றேன். இதுவரைக்கும் நீ பிரசங்கித்து ஊழியம் செய்த, இனிமேல் தான் இலக்கிய ஊழியத்தையே செய்ய போகிற. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. உலக அதிகாரங்களும் ஆமீன் அனைவரும் ஊழியத்திற்கு முடிவு கட்டின பொழுது பரலோகம் ஒரு ஆரம்பத்தை குறித்தது போல இந்த சத்த எல்லைக்குள் அமர்ந்திருக்கிற அநேகருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இது உன் முடிவு அல்ல, இது உன் துவக்கமாக இருக்க போகிறது. இந்த 2025 வருடத்தின் இந்த 2வது மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்கு முடிவின் நாட்கள் அல்ல, ஒரு துவக்கத்தின் நாட்களா இருக்க போகிறது. ஒரு புதிய துவக்கத்தை இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் குறிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதை எழுதுன்னு சொல்லிவிடல, அடுத்து சொல்றார், ஆமென், இந்த வார்த்தைகளை நீ எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 பட்டணங்களில் இருக்கிற திருச்சபைகளுக்கு நீ அனுப்பு அப்படின்றார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த பத்மு தீவு உனக்கு முடிவல்ல, இந்த பத்மு தீவில் இருந்து ஒரு நாள் நீ வெளியே வரப்போகிறாய். ஹல்லேலூயா. ஆமென். பத்மு தீவு முடிவல்ல. அநேகர் இன்றைக்கு இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். தங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளின் மத்தியில், சில சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்க என்ன சொல்றீங்க? என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனிதான் ஆமென், இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, இதோடு கூட என்னுடைய எல்லாவற்றிற்கும் முடிவு வந்து விட்டது என்று பல தவறான தீர்மானத்துக்குள் அநேகர் வருகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், அன்பு சகோதரனே சகோதரியே, இது உனக்கு முடிவல்ல, புதிய ஒரு எல்லையை நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், புதிய ஒரு எல்லையை நான் உனக்காக குறித்திருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே, திகையாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்ப யோவான் திரும்பி பார்க்கிறார். எல்லாரும் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். வேகமாய் நாம இதுல பிரயாணிக்க போகிறோம். பத்மு தீவில் தனிமையா இருக்கிற பொழுது பின்னால சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார். ஒரு பயங்கரமான காட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 12 முதலான வசனங்களிலே வாசிக்கிற பொழுது, இதெல்லாம் விளக்க நேரம் இல்லை, நான் முன்னுரையாக சொல்லி ஓடுகிறேன். பார்க்கிறார் 7 பொன் குத்து விளக்குகளையும் அதன் நடுவில் உலாவி வருகிற மனுஷனுக்கு குமாரனுக்கு ஒப்பான சாயலையும் பார்க்கிறார். ஆமென். வெண்பஞ்சு போல சிரசு மயிருடைய ஒரு நல்ல தகப்பன் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீண்ட ஆயுளுடைய ஒருவராய் சாவாமை உள்ளவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவை தரிசிக்கிறார். மகிமையடைந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிற பொழுது மார்பில சாய்ந்திருந்தவன். இந்த காட்சியை பார்த்த உடனே ஆமென், அக்கினி ஜுவாலைக்குத்த கண்கள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவன், வெண்கல பாதங்களை உடையவரை பார்த்த உடனே செத்தவனை போல விழுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வலது கரத்தை அவன் மேல வைத்து அவனை திடப்படுத்தி எழுப்பி ஒரு புதிய ஊழியத்தை கட்டளையிடுகிறார். அந்த நிமிடத்திலிருந்து அந்த யோவானுக்குள் புதிய நம்பிக்கை வந்தது, புதிய தரிசனங்கள் உண்டாயிற்று. அந்த யோவானுக்கு முன்பாக வானங்கள் திறக்கப்பட்டது. தேவ தரிசனங்களை கண்டு இன்று வரையிலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற தரிசனங்களை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது அதிகாரத்தில் வருகிற பொழுது ஆசியா மைனர் இன்றைய துருக்கி பகுதியில் இருக்கிற 7 பட்டணங்களில் காணப்படுகிற 7 திருச்சபைகளுக்கு அவர் நிரூபங்களை எழுதுகிறார். தெளிவாய் கவனியுங்கள், நிரூபங்களை எழுதுகிறார். இந்த 7 திருச்சபைகளும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த 7 திருச்சபைகளும் அன்றைய திருச்சபைகளாய் இருப்பினும் இந்த 7 திருச்சபைகளும் நாமே புதிய ஏற்பாட்டு சபையின் காலத்தின் 7 காலங்களாக இருக்கிறது. 7 காலங்களை முன்குறித்து ஆண்டவர் இந்த யோவானுக்கு சபைகளை குறித்த முழு விவரத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவதாக எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபை. இந்த எபேசு பட்டணத்தின் திருச்சபை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு பின் 30வது வருடத்திலிருந்து 100வது வருடம் வரைக்கும் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த அப்போஸ்தல கால சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போஸ்தல கால சபைக்கு, ஆதி அப்போஸ்தல கால சபையை இது குறிக்கிறதா இருக்கிறது. இந்த 2வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் இதை சொல்லித் தருகிறது. 8 முதல் 11 வசனங்களை வாசிக்கிற பொழுது 2வது ஒரு திருச்சபையை பார்க்கிறோம். இந்த முதல் காலகட்டத்தில் தெளிவாய் கவனியுங்கள். ஆதி அப்போஸ்தல காலகட்டம் எப்படி இருந்தது? சகல திருச்சபைகளுக்கு முன்மாதிரியாக இருந்தது, பிரயாசப்படுகிற சபையாய் இருந்தது, தேசமெங்கிலும் நற்செய்திகளை அறிவிக்கிற சபையாய் இருந்தது. முதல் நூற்றாண்டிலேயே அன்றைய வல்லரசாய் இருக்கிற ரோம அரசாங்கத்தின் தலைமை ஸ்தானத்துக்கு வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சேர்த்து தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றின ஒரு சபையாக காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், ஆமென், உன்னிடத்திலும் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரு குறையை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அடுத்த சபையை குறித்து பார்க்கிற பொழுது சிமிர்னா சபையை குறித்து பார்க்க முடிகிறது. அது எந்த காலகட்டத்தை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்கு பின் 100வது வருடத்திலிருந்து 315வது வருடம் வரைக்கும் காணப்பட்ட ரோம உபத்திரவ கால சபையை குறிக்கிறது. ரோம அரசாங்கத்தால் கிறிஸ்தவம் ஒடுக்கப்பட்டது. அநேகர் சிரச்சேதம் பண்ணப்பட்டார்கள், அநேகர் தீக்கொளுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் கன்வென்ஷன் மைதானங்களிலே அழகான விளக்குகளை ஒளிரவிட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நூற்றாண்டுகளில் 315வது வருடம் வரைக்கும் அரசு பொது விழாக்களிலே இரவு நேரங்களிலே ஆமென் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் அநேக ஊழியர்களும் ஆமென் சாலை ஓரங்களில் ஆமென் அவர்கள் விளக்குகளாக கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் ரோம உபத்திரவ கால சபையாக இருந்தது. அதனால தான் சிமிர்னா சபையை குறித்து ஆண்டவர் சொன்னார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த உபத்திரவ கால திருச்சபை அன்றைக்கு ரோம அரசாங்கம் குறிப்பாய் ஒரு சக்கரவர்த்தி, நான் கிறிஸ்தவத்தை ஒழித்து விட்டேன், வேதம் முழுவதையும் அழித்து விட்டேன் என்று அவர் தன்னுடைய அரசவையிலே பிரகடனப்படுத்தி ஆமென் பெரிய வெற்றி விழாவை கொண்டாடி அதற்கு முகாந்தரமாய் ஒரு நாணயத்தையும் வெளியிட்டு அதில் இப்படி குறிப்பிட்டிருந்தார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கூட்டத்தை நான் முற்றிலும் அழித்து விட்டேன் என்று. ஆனால் நடந்தது தெரியுமா? அவர் மரித்த
மரித்து போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இன்றும் மரிக்கவில்லை. அவர் இருந்த இடமே தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு வார்த்தை நம்முடைய கரங்களில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தாண்டியும் இன்றைக்கும் நிலைக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்படி அவர்களை அழிக்க முடியவில்லையோ, தேவனை சேவிக்கிற உண்மையுள்ள உன்னையும் எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. அவர் உன்னை தம்முடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அதுபோலவே அந்த 2வது அதிகாரத்தின் 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது 3வது திருச்சபை பெர்கமு திருச்சபை. அந்த பெர்கமு பட்டணம் எதற்கு தீர்க்க தரிசனமாயிருக்கிறது? கிபி 315 முதல் 590வது வருடம் வரைக்கும் ஆவிக்குரிய பின்மாற்ற சபை காணப்பட்டது. ஆமென். உபத்திரவ காலம் இருந்த பொழுது உபத்திரவத்தில் உலகத்தில் திருச்சபை இருந்தது. உபத்திரவத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னனுக்கு பிறகு பெரிய ஒரு கிறிஸ்தவம் அரசு மதமாய் அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்தது என்ன தெரியுமா? சபைக்குள் உலகம் வந்துவிட்டது. சபைக்குள் பின்மாற்றம் ஆகிவிட்டது. ஆவிக்குரிய பின்மாற்ற சபை. அதனால தான் அந்த சபையை குறித்து கர்த்தர் சொன்னார், சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். மற்றொரு திருச்சபை, 4வது திருச்சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். தியத்தீரா திருச்சபை. அதனுடைய 2வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் 590வது வருடம் முதல் 1516வது வருடம் வரைக்கும் சபையின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சபைக்குள் விக்கிரக ஆராதனைகளும் பரிசுத்தவான்களின் ஆராதனைகளும் தேவன் நியமனம் பண்ணிராத அநேக அனுபவங்களும் சபைக்குள் வந்த காலம். ரோமாபுரியை தலைமையிடமாக வைத்து சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த காலத்தை வரலாறு சபையின் இருண்ட காலம் என்று அழைக்கிறது. இந்த காலத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், நீ சீக்கிரத்தில் மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் உன்னை தண்டிப்பேன், உனக்கு நான் பலனளிக்க வரப்போகிறேன். ஆமென். போதகத்தை மாற்றி பேசுகிற உன்னிடத்திற்கு என்னுடைய கோபத்தோடு நான் வரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் எச்சரித்ததை பார்க்க முடிகிறது. நான் ஆமென். அடுத்ததாக ஒரு சபை பட்டணம் சர்தை என்கிற பட்டணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த சர்தை சபையை குறித்து பார்க்கிற பொழுது 3வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் ஆசியா மைனரின் சர்தை சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்கு அடையாளமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது என்றால் 1517 முதல் 1700வது வருடம் வரைக்கும் காணப்பட்ட மறுமலர்ச்சியின் கால, அதாவது சீர்திருத்தவாதிகளின் கால சபை. அதாவது மார்ட்டின் லூத்தர், ஸ்விங்லி, ஆமென், இன்னும் ஜான் கால்வின், இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எழும்பி ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய கரங்களிலே கொண்டு வரும்படிக்கு சாதாரண மனிதர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கரத்தில் எடுத்து வாசிக்கும்படியாக அநேக செயல்களை செய்த ஒரு காலகட்டம் இதுவாக காணப்பட்டது. அடுத்ததாக ஒரு திருச்சபையை பார்க்கிறோம், பிலதெல்பியா திருச்சபை. இனி எல்லா தேவ பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும். பிலதெல்பியா திருச்சபை இது 3வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தை. பிலதெல்பியா திருச்சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது எந்த காலத்தை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்கு பின் 1700 முதல் 1900 வரை உள்ள வருஷங்களில் காணப்பட்ட மிஷனரிகள் கால திருச்சபை. இந்த வருடத்தில் தான் ஐரோப்பா கண்டத்தில் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். 1700வது வருடங்களில் ஐரோப்பா கண்டங்கள், ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த தேசங்கள் செல்வ செழிப்பின்றி வறுமையோடு பஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய வசனத்தையும் உறுதியாய் பிடித்து
முடித்திருந்தபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து கர்த்தர் இப்படி பேசினார். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டு வந்தபடியினால் இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த 1700வது வருடத்திலிருந்து ஆமென் வெளிப்பட்ட ஒரு பெரிய அசைவு உலக நாடுகளை பிடித்தது. அவர்களுக்கு கொஞ்ச பலன் தான் இருந்தது. பொருளாதார ரீதியிலே கொஞ்ச பலன் உள்ளவர்கள், கல்வியிலே கொஞ்ச பலன் உள்ளவர்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே செருப்பு தைக்கிற தொழிலாளிகளை கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், அதிகாரப்படுத்தினார். அவர்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே தேசங்களை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்து வைத்தார். இரும்பு கதவுகளால் அடைக்கப்பட்டிருந்த தேசங்களும் அவர்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டிருந்தது. அதனால தான் கர்த்தர் அந்த திருச்சபைக்கு தன்னை இப்படி அறிமுகப்படுத்தினார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற கர்த்தர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி சொன்னார். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இந்த நற்செய்தி பெருவிழாவின் 3வது நாளில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் குறைவுகள் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன் பலன் குறைவுபட்டிருக்கலாம், பொருளாதாரம் குறைவுபட்டிருக்கலாம், உன்னுடைய அனுபவத்துக்கு குறைவு இருக்கலாம், ஆமென், சமுதாயத்தில் உன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பட்சத்தில் நின்று தேவ மனிதனாய் ஆமென் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு முன்பாக எந்த வாசல்களும் பூட்டப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரத்தில் இப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இரவும் சொல்லுகிறார். ஆமென். ஏதோ ஆராதனையில் பங்கு பெற்றதினால் அல்ல, எங்கேயோ கொடுத்ததினால் மட்டுமும் அல்ல. இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு ஊழியம், எந்த ஒரு தேசம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நடுங்குகிறதோ அந்த குடும்பத்தை, அந்த தலைமுறையை, அந்த தேசத்தை நிலைநிறுத்துவதற்கும் நோக்கி பார்ப்பதற்கும் என் ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்றும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை வெறும் சத்தம் அல்ல, அது ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சத்தவனை போல விழுந்து கிடக்கிற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆமென் பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் வந்தது. 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் ஆமென், மனுப்புத்திரனே நீ எழுந்து காலூன்றி நில். ஆனால் எசேக்கியேல் சொல்லுகிறார், என்னால் எழும்ப முடியவில்லை, அவன் சத்தவனை போல கிடக்கிறான். ஆனால் ஒன்று தெரியுமா, அவன் கேட்ட சத்தம், அவன் கேட்ட வார்த்தை அவன் செவிகளுக்குள் எப்படி பிரவேசித்ததோ வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அந்த வார்த்தைக்குள் இருந்த ஆவியானவர் அந்த சத்தத்தை கேட்டது போலவே அவனுக்குள் பிரவேசித்து அவனை எழுந்து காலூன்றி நிற்க செய்தார் என்றால் இந்த 2025வது வருடத்தில் வடக்கு நாடு தேசமே, நீ கேட்கிற கர்த்தருடைய சத்தம் வெறுமையா என்னிடத்திற்கு திரும்புவதில்லை. அந்த சத்தம் நான் என்ன முகாந்தரமாய் இந்த தேசத்துக்கு அனுப்புகிறேனோ அந்த முகாந்தரத்தை நிறைவேற்றி முடிக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி, கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது, அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது, அது சொன்னது சொன்னபடியே நடக்கும். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று என்ன தெரியுமா, எங்கே என்னால் முடியாது என்று சொல்லுகிறேனோ அங்கேதான் கர்த்தருடைய வார்த்தை வரும். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தில்
வீட்டின் அருகே படுத்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, 1-2 நாட்கள் அல்ல, வெறும் 3 நாட்கள் ஒரு விசேஷ கூடுகையில் கலந்துவிட்டு ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்றால், ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு வருத்தப்படுகிறோம். அந்த மனிதன் 38 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பாதி ஆயுளையும் அந்த குளக்கரையில் நம்பிக்கையோட செலவிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த மனிதனை பார்த்து ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன், நீ நம்பிக்கையாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது உண்மைன்னா அது 10 வருடம் கழித்தானாலும் 20 வருடம் கழித்தானாலும், ஒருவேளை கூடுகையின் ஆரம்பத்தில் இல்லைன்னாலும் கூடுகையின் முடிவில் ஆகிலும் இந்த இயேசு கிறிஸ்து உன்னிடத்திற்கு வருவார். அநேகருக்கு நன்மை செய்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் உன்னிடத்திற்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன, ஆமென், அவனால தான் எழும்பி நடக்க முடியும்னா, ஆமென், 38 வருஷம் இந்த குளக்கரையில் அவன் வெயிட் பண்ணி இருக்கவே மாட்டான், காத்திருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இயேசு வந்து கேட்கிறார், ஆமென், நீ சுகமடைய விரும்புகிறாயா? எல்லாரும் சொல்லுங்க. என்ன கேட்டார்? சுகமடைய. 38 வருஷமா குளக்கரையை விட்டு விலகல அந்த நபரை பார்த்து கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? அந்த வார்த்தைக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தூதன் இறங்குறது உண்மை, ஆமென், குளத்தை கலக்கிறது உண்மை, அந்த குளத்துக்குள்ள ஆமென் அநேகர் இறங்கி விடுதலை பெறுறதும் உண்மை. ஆனா என்னை அந்த குளத்துல கொண்டு விடுறதுக்கு ஒருத்தனுமே இல்லை. அவன் சொல்ற ஒரு வார்த்தை, ஒருவனும் இல்லை, ஒரு மனுஷ சகாயம் இல்லை. ஏன்? என்னால எழும்ப முடியாது, என்னால நடக்க முடியாது, என்னால போக முடியாது. ஆனா இந்த இரவு சொல்லுகிறேன், உன்னால முடியாதுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உன் இயலாமைக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பது. எழும்ப முடியாதவனுக்கு இந்த தேசத்தில் இந்த இரவு வேளையில் வருகிற வார்த்தை, நீ எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு, உன்னுடைய அக்கிரம வாழ்க்கையை விட்டு எழும்பு, உன்னுடைய சுகபோகமான வாழ்க்கையை விட்டு எழும்பு. கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு எதிர்காலத்தை நீ அடையும்படிக்கு நீ சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்தை விட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்களை பார்த்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொன்ன ஒரு வார்த்தை, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு. அவங்க சொல்றாங்க எங்களால முடியாது, ஆனா ஆண்டவர் சொல்றார் உன்னால முடியும், நீ அவிழ்த்து விடு. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அப்படியே சம்பவிக்க போகிறது. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு சொல்லுகிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணப்போகிறாய். திரும்பவும் சொல்றேன், இது வெறும் வார்த்தை அல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணப்போகிறாய். கர்த்தர் இந்த இரவு சிலரை சந்திக்கிற இரவா இருக்க போகிறது. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மிஷனரி கால திருச்சபை பிலதெல்பியா திருச்சபையை பார்த்து சொன்னார், உனக்கு முன்னால திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை, அந்த அதிகாரத்தை திருப்பி எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார் 11வது வசனத்தில் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. உனக்கு முன்னால திறந்த வாசலை வைக்கிறேன் பிலதெல்பியா சபையே. ஆனா ஒண்ணு, ஆமென், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருக்கணும், உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் தெளிவாய் கவனிக்க வேண்டும். ஆமென். சரித்திரங்களில் வாசிக்கிற பொழுது இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் நல்ல ஊழியத்தை ஏற்படுத்தி இருந்தார். நல்ல திறந்த வாசல இந்திய தேசம் வரையிலும் பெரிய எழுப்புதல்கள் உண்டாயிட்டு அந்த காலத்தில் மிஷனரிகள் முழு உலகத்திலும் அனுப்பப்பட்டார்கள். ஆனா ஒண்ணு தெரியுமா, இங்கிலாந்து தேசத்தில் இருந்த அன்றைய தலைமுறைகள் தங்கள் தேசத்தை கவனிக்க மறந்து போனார்கள், தங்கள் தலைமுறைகளை கவனிக்க மறந்து போனார்கள். மிஷனரிகள் 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 என்று கவனம் செலுத்தி தங்கள் திருச்சபையை இழந்து இன்றைக்கு நிற்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றார், உனக்கு முன்னால திறந்த வாசலை வைப்பேன், ஆனா
ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, நீ உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசங்கள் நமக்கு முன்பாக ஒரு திருஷ்டாந்தமாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு திருச்சபைகளாய் இருந்த இடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பயன்பட்டவர்களுடைய தலைமுறைகள் இன்றைக்கு நம்பிக்கையற்று திரிகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொந்த எல்லைகளை மறந்து அவர்கள் பயணித்தார்கள். இன்னைக்கு சொல்றேன், தேசமே, உனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபைகளை நீ காத்துக்கொள்ள நீ இந்த காலத்துல எழும்பி ஆயத்தமாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த காலத்துக்கு பிறகு 1900 கிபி 1900க்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காலகட்டம் லவோதிக்கேயா சபையின் காலகட்டம். ஆமென், ஆமென். லவோதிக்கேயா, இதுதான் கடைசி காலம். ஆமென். அதைத்தான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு கடைசி காலத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த காலத்துல கர்த்தர் விரும்புகிறத நான் செய்யணும்? லவோதிக்கேயா என்கிற வார்த்தை 2 கிரேக்க வார்த்தை இணைக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென், லவோடேசியா. அதனுடைய அர்த்தம் ஆமென், மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற சபை. என்ன சபை? சத்தமா சொல்லுங்க. மக்களால். உங்க சத்தத்தை கொஞ்சம் கேட்கட்டும். ரொம்ப தூரத்துல இருந்தாலும் சத்தத்தை கேட்க விரும்புறேன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சபை? மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற சபை. கவனிங்க, முதல் எபேசு சபைக்கும் 7வது சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? எபேசு சபையில கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னா, ஆமென், இதோ 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி வருகிறவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா சபைக்கு மத்தியில கர்த்தர் இருந்தார். சபையின் ஆளுமை கர்த்தருக்குரியதா இருந்தது. அவர் சொல்றதுதான் சபையில். அவரிடத்திலிருந்து தான் சகல உபதேசங்கள், அவரிடத்திலிருந்து ஆளுமை பிறந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு காலகட்டம் நாம் சொல்ல வேண்டியதில்லை, அது பரிதபிக்கப்படத்தக்க ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆமென். பார்க்கலாம், வேகமாய் நாம் அதை கவனிக்க போகிறோம். இந்த காலகட்டத்தை குறித்து பார்க்கிறப்போ வேதம் சொல்லுது, ஆமென், மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற, தேவனுக்கு இடமே இல்லை இந்த சபையை. ஆமென், மக்களால் ஆட்சி செய்யப்படுகிற சபை. இப்படிப்பட்ட ஒரு சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். 21வது வசனம், வாசித்த வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அந்த சிங்காசனத்தை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஆமென். இந்த உலகத்தின் எல்லா சிங்காசனங்களும் 3 வருஷம், 5 வருஷம், 1 வருஷம். ஆனா ஒருவருடைய சிங்காசனம் அழியாதது. கரங்களை உயர்த்தி ஒரு விசை ஆமென், நிலையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல கரங்களை தட்டி மைதானத்திலிருந்து நல்ல சத்தம் எழுமணும். ஆமா, இன்றைக்கு அந்த சிங்காசனம் வடக்கு நாடு பகுதியில் பதிக்கப்பட்டிருக்கிறது. நிலையங்கி தரித்தவருடைய பிரசன்னம் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த லவோதிக்கேயா திருச்சபை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், இந்த காலம் எப்படிப்பட்டது அதை அறிந்து கொண்டால் இன்றைக்கு நாம் ஜெயம் கொள்ளுவதற்கு எதுவாக இருக்கும். வேகமாய் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? ஆமென், வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 15 16 வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். மைக்ல வாசிக்கலாமா? எஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். அல்லேலூயா. முதல்ல இந்த திருச்சபை இப்போ எல்லாரும் கவனிக்கணும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிற இந்த காலகட்டம் எப்படிப்பட்டது? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும்.
இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தையை சொல்றேன், எழுதுகிறவர்களுக்கு இந்த சபை, இந்த காலகட்டம் நிதானிக்க முடியாத ஒரு சபையா இருக்கிறது. ஆமென். நிதானிக்க முடியல. அதாவது இந்த சபையை குறித்து என்ன சொல்லணும்னு ஆண்டவருக்கே கன்ஃபியூஷன் உண்டாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. நம்ம எல்லாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை, ஆண்டவரையே குழம்ப வைக்கிற ஆட்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆமேன். நீ ஒண்ணு அனலாவது இரு, இல்ல குளிராவது இரு. இந்த ரெண்டுமே இல்லை, நீ வெதுவெதுப்பா இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ஆண்டவர் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியுதான்னு கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து பக்கத்துல பேசுவீங்கன்னா, ஆமா பின்னால வரைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளை புரிஞ்சுக்கிட முடியுதா ஆண்டவரால? ஆமென். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் நினைக்கிறார், இவனை மாதிரி ஒரு பரிசுத்தவான் இல்லை. ஆனா வேலை இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் பார்க்கிறார், இவனை மாதிரி ஒரு பாவியும் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? ஆமென். ஆராதனை நேரத்தில் கையை உயர்த்தி ஆராதிக்கிறத பார்த்தா எல்லாரும் ஊரே சொல்லும், ஆராதிச்சா இப்படித்தான் இவரை மாதிரி இருக்கணும். தப்பி தவறு வெளியே அவரை பார்த்தா, ஆமென், இவரை மாதிரி வாழவே கூடாதுன்னு நினைக்கிறோம். காலம் பொல்லாத காலம் பாருங்க. ஆமென். ஜெபிக்கும் பொழுது பார்த்தா, வர்ற வார்த்தையெல்லாம் வச்சு பார்த்தா, இவர் ஜெபம் பண்றதுல பரலோகமே என்ன செய்யும், இறங்கி வர்றது மாதிரி இருக்கு. கொஞ்சம் கிட்ட நெருங்கி பேசி பார்த்தா நரகமே இவருக்குள்ளதான் இருக்கிறதா தெரியுது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஒன்னு அனலாயிரு, இல்ல குளிராயிரு. ஆண்டவர் சொல்றார், உன்னை என்னால நிதானிக்கவே முடியலப்பா. இங்க இருக்கிறவங்களுக்கு இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வாழ்கிற காலகட்டத்தை குறித்து பேசுறேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலே இருந்ததை விட இந்த காலம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆமென். பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு போர்வையை போலவே இருக்குது. அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாத்துறது மாதிரி, ஆமென், ஆவிக்குரியவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் கேட்டார், ஆமென், உன் நடைகள் எனக்கு முன்பாக விகாரப்படுகிறது. ஆமென். ஏன் மாறி மாறி நடக்கிற? உன்னை என்னால புரியவே முடியல. எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் எழும்பி நின்று கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தேவனானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் அப்படின்ட்டு வைராக்கியப்படுறார். இன்னைக்கு ஜனங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 29வது அதிகாரத்தில் இருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. இப்போ வாசிக்க தொடங்காதீங்க. ஆமென். வாசிங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரே குழப்பத்தில் பேசுவார். உன்னை புரியவே முடியல. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை அழைத்தேன். ஆமென். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை நான் மறக்கல, உன்னை நான் மறப்பதும் இல்லை. ஆனால் நீ எனக்கு முன்பாக, ஆமென், ஏன் என்னை விட்டு தூரம் போகிறாய்? ஆமென். நீ பலி செலுத்துற ஆலயத்தில் அதே நேரத்தில் அந்நிய பலிபீடங்களை தேடி நீ செல்லுகிறாயே. ஆமென். நீ கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்க வருகிறாய், அதே நேரத்தில் அருவருப்பானதை நடப்பிக்கிறாயே. கர்த்தர் சொல்றார், உன்னை என்னால நிதானிக்கவே முடியலப்பா. நம்ம வாழ்கிற காலம் மிகவும் மோசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த லவோதிக்கிய காலகட்டம் எப்படிப்பட்டது? அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க பிரதர். 17வது வசனத்தை வாசிங்க.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. போதும் பாருங்க. இரண்டாவது, இந்த திருச்சபையை குறித்து ஆவியானவர் கற்றுத்தர்றார். நம்ம காலகட்டத்தை குறித்து தன்னிலை அறியாத திருச்சபை இது. தன்னிலை அறியாத. அங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல். இன்னைக்கு சபைகள் என்ன சொல்லுது? ஆமா, அப்போஸ்தலர் காலகட்டத்தை விட எங்களுக்கு எல்லா வசதியும் என்ன செய்யுது இருக்குது. நாங்க கொடுத்து வச்சவங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்றதுக்கு எங்களுக்கு பெரிய மேன்மை. ஆமா, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. வரங்கள் இருக்கு, கிருபைகள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்னெல்லாமோ சொல்றோம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்கு, பெரிய எல்லா அனுபவங்களும் இருக்கு. பண்டைய காலங்களில், நம்முடைய முற்பிதாக்களின் காலங்களில் இல்லாத எல்லா வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்லப்பா, உன்னையே நீ அறியல, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாயிருக்கிறாய். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க நாங்க பாக்கியவான்கள். ஆனா ஆண்டவர் இன்னைய சபையை பார்த்து சொல்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன். ஆமென். நீ ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கவன். ஆமென். என் பார்வையில் நீ பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிற, நீ தரித்திரனாய் இருக்கிறாய். ஆமென். ஐஸ்வர்யவான்னு சொல்ற. இன்னைக்கு சபைகளுக்கு நல்ல ஆமென் ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, பொக்கிஷங்கள் இருக்கிறது, நல்ல வருமானங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் இன்றைய கால சபை எப்படி இருக்கிறது? தரித்திரவான் என்று சொல்லுகிறார். ஆமென். உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யம் இல்லையே, உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிற பொக்கிஷம் இல்லையே. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே அதனுடைய பொக்கிஷம். இன்னைக்கு இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை திருச்சபைகள்ல பார்க்க முடியலையே. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்மிடத்துல பார்க்க முடியலையே. வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையே. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கிற அனுபவம் இல்லையே. தீமையை நேசித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொன்னார், ஜனமே, நீயோ நன்மை செய்ய ஆமென் ஆமென் அறிவில்லாமல் பொல்லாப்பு செய்ய அறிவாளியா இருக்கிறாயே, தீமை செய்கிறதை ஏன் விட்டு விடாமல் போனாய் என்று கர்த்தர் கேட்கிற வண்ணம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ணுகிறார். அநேகர் தன் நிலையை அறியாமல், தாங்கள் போகிற இடம் இன்னதென்று அறியாமல், சத்துருவினால் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் தேசத்தின் நடுவில் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். ஆமென். என் நினைவின்படி ஆமென் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய பார்வையில நான் கனம் பெறணும். அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? இந்த காலகட்டத்தின் திருச்சபைகளை ஆமென் நீ தரித்திரன் அப்படின்னு தான் பார்க்கிறார். நீ நிர்வாணியா இருக்கிறத நீ அறியல. நீ என்ன சொல்ற? நாங்க எல்லா விதத்திலும் மேம்பட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் கேட்டிருக்கிறார், இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிற குறைகள் வெளியரங்கமாய் தெரியும் அளவுக்கு நீ நிர்வாணியா இருக்கிறாயே. ஆமென். திருச்சபையினுடைய பிரச்சனைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு தேசம் அறிய வெளிப்படுகிறதே. குற்ற சம்பவங்களில் திருச்சபைகள் ஈடுபடுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் மிக ஏக்கத்தோட இந்த இரவு உன் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். இந்த காலத்தில் ஆகிலும் நீ திரும்பி வர மாட்டாயா? ஆமென். உன் நிலையை நீ அறிந்து கொள்ள மாட்டாயா? நீ எந்த நிலைமையில இருக்கிற என்பதை நீ அறிகிறது வரைக்கும் உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அன்றைய காலகட்டங்களில் ஆமென் திருச்சபை ஆவிக்குரிய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு தனக்குள் இருக்கிற பிரச்சனைகள் வெளிப்படாதபடிக்கு ஜெபித்து உபவாசித்து எல்லாவற்றையும் மேற்கொண்ட காலம் போய் இன்றைக்கு ஆமென் சபைகளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், சபையின் குறைகள் வெளியரங்கமாய் தெரிகிறதே, நிர்வாணம் வெளியரங்கமாய் தெரிகிறதே. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ உன் நிலைமையை அறியாத திருச்சபையா இருக்கிறப்பா,
ஒன்னு நிதானிக்கப்பட முடியாத சபை, ரெண்டு தன்னிலை அறியாத சபை. மூன்றாவது 19வது வசனத்தை வாசிங்க. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, இந்த சபை இன்றைய காலகட்டம் எப்படி தெரியுமா? சிட்சையில் இருக்கிற சபை. எதுல இருக்கிற சபை? சிட்சையில. ஆமென். சில அரசு ஊழியர்கள் சில விஷயங்கள்ல சிக்கினா அவங்களுக்கு சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, நாங்க இப்ப பனிஷ்மெண்ட்ல இருக்கிறோம். எதுல இருக்கிறோம்? பனிஷ்மெண்ட்ல. இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றார், சபை எதுல இருக்கு? பனிஷ்மெண்ட்ல இருக்குது, சிட்சையில் இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. ஆமென். எவ்வளவு தூரம் நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டு விட்டது அது தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, நான் உன்னை சிட்சிக்கும் போது அது அற்பமா எண்ணாதே. நான் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சியாமல் இருப்பானோ? இல்லப்பா. ஆமென். பிரம்பை கையாடுகிறவன் தன் மகனை என்ன செய்கிறானா? நேசிக்கிறான். அதுபோலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவன் எவனோ அவனை நான் சிட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதுக்கு? உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை மனம் திரும்ப பண்ணுவதற்கு. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆமென். இன்றைக்கு நாம எவ்வளவு தூரம் சிட்சையின் அனுபவத்தை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதை உதாரணத்தோடு சொல்லுகிறேன். ஒரு நபர், ஆமென், தேசத்தில் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்த ஒரு நபர் கொஞ்சம் கொஞ்சமாய் வேதம் சொல்லுகிறபடி பாவத்தின் வஞ்சனையினாலே இருதயம் கடினப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்மாற்றத்திற்குள்ளே போய் உணர்வு இல்லாமல், வேதம் சொல்லுது, உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளடைந்தவர்களாக தேவ சபையை விட்டார்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டார்கள். ஆமென். அதற்கு பிறகு தேசத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக தரித்துக் கொண்டிருந்த அவர்கள் ஆமென், நியாயமல்லாத விஷயங்களில் தேசங்களில் நடக்க ஆரம்பித்தார்கள். ஒரு காலகட்டம் வந்தது, அவர்கள் தேசத்தை விட்டே ஓட வேண்டிய நிலை வந்தது. எங்களுக்கே தெரியாத நிலை, ஓடிவிட்டார்கள். ஆனா ரொம்ப நாள் ஜெபித்தோம் அந்த குடும்பங்களுக்காக. ஆண்டவரே, ஏன் இது சம்பவித்தது? ஏன் இப்படி போனாங்க? ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. இந்த ஸ்தலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவங்க உங்களை பார்க்க விரும்புறாங்க அப்படின்ட்டு ஒரு வெளி மாநிலத்தில் இருக்கிறார்கள் என்கிற அழைப்பு வந்த உடனே ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாக வாகனத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணத்தை துவங்கினோம். அதை கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா அவ்வளவு ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக, அவ்வளவு ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டிருக்கிறோம். உடனே வாகனத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆமென் ஒரு மருத்துவமனையில பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நினைச்சார், இதுதான் என் கடைசி ஆமென் நிமிடங்கள், அதனால அவங்கள பார்த்து பேசணும்னு நினைச்சா. அப்ப நாங்களும் ஆமென், ஆண்டவரே, போகிற வழியில ஜெபித்து கொண்டே போகிற ஆண்டவரே, அவருக்கு நல்ல சுகத்தை கொடும், பலத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், இந்த நிலைமைகள் மாறட்டும், அவர் உணர்வடையட்டும் அப்படின்னு ஜெபித்துக்கிட்டே போகிறோம். ஆனா அங்க போகிற பொழுது நடந்த சம்பவம் தெரியுமா? தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அந்த மருத்துவமனையில ஸ்பெஷல் பர்மிஷன் எடுத்து அவன் நள்ளிரவுல நாங்கள் போய் அவர் படுத்திருந்த அந்த கட்டிலுக்கு முன்னால போய் நிக்கிறப்போ அவர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு முதல்ல கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், ஆமென், நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் பாஸ்டர்? நான் அப்படி என்ன தப்பு? ஊர்ல இருக்க கூடாதபடிக்கு அநியாயமாய் நடந்ததுனால வெளியூருக்கு ஓடி வந்தாச்சு. ஆனாலும் தேவனுடைய சிட்சையில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு இன்னும் உணர்வு வரல. ஆமென். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அதுவும் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் பாஸ்டர்? ஆமென். உண்மையிலே சொல்றோம், அந்த நிமிடத்திலேயே எங்கள் இருதயங்கள் வேதனைப்பட்டு விட்டது, உடைந்து விட்டது. நாங்க நினைச்சோம் உணர்வடைஞ்சு தான் அவர் கூப்பிடுறார் போல. அந்த நிமிடத்தில் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணியும்
ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு அங்க கடந்து வந்துட்டோம். ஆமென். மனிதனுடைய நிலைமை இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறது. சிற்சையில் இருக்கிற அனுபவம், மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. ஆனா மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்றான்? எனக்கு மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, நான் மனம் திரும்ப வேண்டிய நிலையே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், பிரசங்கிக்கிற நான் முதல் கேட்கிற நீங்கள் வரைக்கும் இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இன்னும் தெளிவா சொல்றேன், மனம் திரும்ப தேவை இல்லாம பூரணப்பட்ட ஒருவரை கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்க மாட்டார். ஆமீன் சொல்லுங்க, நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நீ மனம் திரும்ப தேவையில்லைன்னா கர்த்தர் ஒன்னு எடுத்துருவார் மேல. நீ பூரணப்பட்டுட்டா இனி இந்த உலகத்துல நீ என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். நான் உயிரோட இருக்கிறேன் என்பது எதற்கு ஒரு அடையாளமா இருக்குன்னா, இன்னும் நீ மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து கேளுங்க, உயிரோட இருக்கீங்களான்ட்டு. ஹலோ, பக்கத்துல உயிரோட இருக்கிறாங்களா? சும்மா கேளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உயிரோட இருக்கிறவனாலே நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது, இன்னும் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சத்தத்தை உயர்த்தி இன்னும் ஓஹோ சேரணுமே. இன்னும் நாம் அவரிடத்துல சமீபித்து வரணும்னு விரும்புகிறார். அந்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மோடு கிட்டி இன்னும் வரணும்பா, இன்னும் நெருங்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரவு மனம் திரும்புகிறேன் ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த பிரசங்கத்துக்கெல்லாம் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், ஒரு பாவி மனம் திரும்பினா போதும். உடனே நினைச்சிடக்கூடாது, இதுவரைக்கும் இயேசு அறியாத ஒரு ஆள் மனம் திரும்புறது இல்லை. காணாமல் போன ஒரு ஆடு, தொழுவத்திலிருந்து காணாமல் போன ஒரு ஆடு, கைக்குள்ள இருந்து இழந்து போன ஒரு நாணயம். ஆமேன். வீட்டில் இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள அப்பாக்க கவனிப்புல இருந்து ஆமேன் தன் வீட்டின் எல்லையை விட்டு தூரப்பட்டு போன ஒரு இளைய குமாரன் திரும்பி வந்தா போதும், இன்னைக்கு பரலோகம் சந்தோஷப்பட போகிறது. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு கிட்டி நெருங்க விரும்புகிறேன். ஒரு மனம் திரும்புறதற்கு ஒரு இருதயத்தை இன்னைக்கு என்னில் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைய கால சபை எப்படி இருக்கிறது? ஆமேன், மனம் திரும்ப வேண்டிய அவசியத்துல இருக்கிறது. ஆமா, ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆவியானவர் சிலரை இன்னைக்கு பிடிக்கிறார். நம்ம பிரசங்கம் முடியல, இடையில கர்த்தர் சிலரை தொடரார். இன்னைக்கு நான் அதை உணர்றேன். இந்த சத்த எல்லைக்குள்ள சிலருடைய கால்களை கர்த்தர் பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வர்றார், பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வர்றதை உணர்றேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் லார்ட். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும். சபையார் சத்தமா இன்னும் கிட்டி வலது கரத்தை உயர்த்தி உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் பொன்றே போதுமையா. அப்பா உம்மன் பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவ பிரசன்னம் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. ஒரு இளைய குமாரன் தூரமா போனது உண்மை, தகப்பனின் ஆஸ்தியெல்லாம் அழிச்சது உண்மை, துன்மார்க்கமா வாழ்ந்தது உண்மை, வாழ்க்கை அருவருப்பு தான். ஆனா ஒண்ணு தெரியுமா,
அவன் எப்ப திரும்பி வர ஆயத்தப்பட்டானோ தகப்பன் ஆயத்தத்தோட இருந்தார். இன்னைக்கு சொல்றேன், நீ இந்த சத்த எல்லைக்குள்ள இருக்கிற, நீ எவ்வளவு கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தாலும் இந்த இரவு 2 கரங்களையும் விரித்து உன்னை சேர்த்துக்கொள்ள அணைக்க ஆயத்தமா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இந்த இடத்துல வந்திருக்கிற. நீ மாறினது போல உன் தகப்பன் மாறல. நீ தூரம் போன பொழுதும் அவருடைய அன்பு அப்படியே இருக்கிறது. நீ சமீபத்தில் இருக்கிற பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவு உண்மையில பட்சமா இருந்துச்சோ அதை விடமா பட்சமா உன்னை தேடி அவருடைய இருதயம் இருக்குது. இந்த இரவு நீ மனம் திரும்ப ஆயத்தம்னா கர்த்தர் உன்னை சேர்த்துக்குள் ஆயத்தமா இருக்க போகிறார். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே சேர்த்தணைக்கிறது போல எத்தனையோ முறை நான் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், நீயோ அதற்கு மனமில்லாமல் போய்விட்டாயே, நீ ஆயத்தம் இல்லாம போய்விட்டாயே. இந்த இரவு உன் கடைசி இரவா இருக்கும்னா நீ உன் நித்தியத்தை எங்க செலவழிக்க போகிற? இன்னும் மனக்கடினத்தோட நீ வாழ்றேன்னா, எதுக்காக உன்னை சிரிச்சித்தேன், எதுக்காக உன்னை தண்டிச்சேன், எதுக்காக உனக்கு அப்ப குறைவை ஏற்படுத்தினேன், எதுக்காக உன்னுடைய பொருளாதாரத்தில் என் கையை வச்சேன், எதற்காக உன் ஆதரவு கோல நான் எடுத்தேன், எதுக்காக உன்மேல என்னுடைய தண்டனையை வெளிப்படுத்தினேன், கருக்காயினால் தண்டித்தேன், பனியினால் தண்டித்தேன், நீ அதிகமா விதைச்ச ஆனா கொஞ்சமா அறுவடை செய்த, நீ உன்னை உடுத்தி கொண்ட உன்னுடைய குளிர் காய முடியவில்லை, நீ புசிச்ச உனக்கு திருப்தி ஆகல, நீ குடிச்ச உன்ன தாகம் தீரல, உன் பிரயாசத்துக்கு பலன் இல்லாம போயிட்டு ஏன் நீ என்கிட்ட வரணும், நீ என்கிட்ட வரணும்னு தான் நீ இன்னும் தூரப்பட்டு போகிறாயே. நீ அவ்வளவு சீர்கட்ட பிள்ளையா? இஸ்ரவேலே, ஏன் உன் இருதயம் மூடி இருக்கிறது? என் அன்பு இன்னும் உனக்கு வெளிப்படவில்லையோ? உனக்காக நான் ரத்தத்தையே தந்தேனப்பா, உனக்காக என் ஜீவனையே தந்தேனே, உனக்காக என் உயிரையே தந்தேனே. ஏன் இன்னும் தூரம் போகிறாய்? ஏன் இன்னும் நீ பலட்சயப்படுகிறாய்? உணர்வில்லாததுனால காயப்பட்டு காயப்பட்டு உன்னுடைய உள்ளம் உள்ளம் கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் ரணமும் வீக்கமும் பலட்சயமாயிருக்கிறது. வாழ்க்கையை பார் திரும்பி, எவ்வளவு பிரச்சனை உன் வாழ்க்கையில. இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறதற்காக நான் அவனை அழைச்சேன், இந்த இப்படி காயத்தோட இருக்கிறதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டேன், அதற்காக நான் சிலுவையில் மரித்தேன். உன் பரிகாரி அல்லவா நான்? ஆமென். நீ என்னிடத்தில் கேள், நான் தருவேன் என்று உனக்கு வாக்கு பண்ணினேனே, நீ என் பிள்ளை என்று உன்னை சேர்த்துக் கொண்டேனே. இன்னைக்கு ஏன் நீ வருத்தப்படுகிறாய்? நீ தேவ சமூகத்தில் மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை சிட்சிக்கிற காரணம் மனம் திரும்பு. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இந்த இரவு நான் அனுபவிக்கிறேன். இந்த இடத்துல சிலருடைய இருதயங்களின் ஆழங்களில் எடுக்கிற தீர்மானம் பரலோகத்தை மகிழ்விக்கிறது. நீ விட்டுவிட்ட ஜப வாழ்க்கை, நீ விட்டுவிட்ட பரிசுத்த வாழ்க்கை, நீ விட்டுவிட்ட பரிசுத்தவான்களின் ஐக்கியம், நீ யாரையோ மனுஷனை பார்த்து குறை சொல்லி என்னை விட்டு தூரம் போனியே. ஆமென். நீ குறை சொல்லுகிற நபர் உனக்காக மரிக்கவில்லை, உனக்காக கிரயம் செலுத்தவில்லை. நான் உனக்காக கிரயம் செலுத்தினேன், நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன். ஆமென். என்னுடைய ஜீவனையே உனக்கு தந்திருக்கிறேன்பா. மனுஷனை பார்க்காத, என்ன பார்த்து வா. ஹல்லேலூயா. உன் தேவனுடைய அன்பு இன்றைக்கு உன்னை அழைக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேகமாய் ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 20வது வசனத்தை வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை எப்படிப்பட்ட சபைன்னு பாக்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கே இடம் கூடாத சபை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கே என்ன இல்லை சபையில் இன்னைக்கு? ஆமா, இடம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு இப்ப எங்க நின்னு கதவை தட்டுறாரு?
சத்தமா சொல்லுங்க. எங்க? வாசற்படியில் நின்னு. ஆமென். அப்போ இன்னைக்கு இயேசு எங்க நிக்கிறாரா? எங்க நிக்கிறாரா? நீங்களே சொல்லிருங்களேன். வெளியே. நாம் போய் சொல்லலாம், வசனம் போய் சொல்லாது. இந்த காலத்தை குறித்த தீர்க்க தரிசனம். எபேசு சபை, ஆதி அப்போஸ்தல கால சபை, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில், திருச்சபைக்கு மத்தியில் இயேசு. லவோதிக்கேயா காலம், வருகையின் காலம் சமீபமா இருக்கிற கடைசி காலத்துல இயேசு எங்க இருக்கிறாரா? வாசற்படியில. ஆமென். வாசற்படியில. இன்னொரு விஷயம் இருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது. 7வது வசனத்துல வாசிங்க. நீ நன்மை செய்தால், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இப்போ பாவம் எங்க நிக்கணுமோ அங்க யார் இருக்கிறா? ஹலோ, பாவமும் வாசற்படியில ரெடியா இருக்கு. யாருக்குள்ள பிரவேசிக்கலாம். நீ கதவை திறந்தா உனக்குள்ள பாவம் வரும். அதே இடத்துல இயேசுவும் நின்னு சொல்றார், கதவை திறப்பா நானும் உள்ள வர ஆயத்தமா இருக்கிறேன். இந்த நிலைமை எத்தனை பேர் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமைன்னு நினைக்கிறீங்க? ஆமென். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசு இல்லாத தெய்வீக வாழ்க்கை. ஆமென். கலாத்திய திருச்சபையை பார்த்து தேவ மனிதனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக சிந்தைகளை திருப்பி வாசிக்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. ஆமென். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? அன்றைக்கு அவங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்து? சிலுவையில் அறையப்பட்டவராய் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் பிரத்யட்சமாய் இருந்தாரே என்று மேன்மை பாராட்டப்பட்ட திருச்சபைக்குள்ள தேவ மனிதன் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிறார், ஆமென், கிறிஸ்து இயேசு மீண்டும் திரும்பவும் உங்களுக்குள் உருவாகும் அளவும் உருவாகணும். திரும்ப கிறிஸ்து உருவாகணும். திரும்ப ஆரம்பத்துல இருந்தே நான் செய்ய வேண்டி இருக்கிறது. உனக்குள்ள இயேசு உருவாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. உனக்குள்ள இயேசு பிறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இல்ல, பரிசுத்த வாழ்க்கை இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும் தகப்பனும் இயேசு 12 வயதாக இருக்கிற பொழுது எருசலேமுக்கு சென்று விட்டு திருப்பி வருகிற பொழுது அவர் கூட நினைத்து, ஆமென், இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு 3 நாட்கள் பயணப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலும் அநேகர் கிறிஸ்துவை, ஆமென், உடன் இருக்கிறவராக அல்ல, இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு பயணப்படுகிற அநேகர் இருக்கிறதாய் சொல்லுகிறார். ஆமென். உங்கூட கிறிஸ்து இருக்கிறாரா? நீ கூப்பிடுற இயேசு கிறிஸ்து உங்கூட வாழ்கிறாரா? உன் இருதயத்தில் அவருக்கு இடம் இருக்கா? பாவத்துக்கு இடம் இருக்கு, உன் தோழர்களுக்கு இடம் இருக்கு, பதவிகளுக்கு இடம் இருக்கு, ஆமென், ஆசாபாசங்களுக்கு இடம் இருக்கு, ஆமென், சகல அதிகாரங்களுக்கும் இடம் இருக்கு. நீ மனம் விரும்புறபடி எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு இடம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு உன் இருதயத்தில் இடம் உண்டோ? ஆமென். முழு உலகமும் அப்படி இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் அல்ல, நான் சொல்றேன், ஒருவர் கதவை திறந்தால் போதும். இன்றைக்கு அந்த நபரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்த என் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த தேசத்தின் நடுவில் உலாவி வருகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. கடைசியா இந்த சபை எப்படிப்பட்டது? அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த திருச்சபையினுடைய முக்கியமான அடுத்த ஒரு தன்மை என்னன்னா, இந்த திருச்சபையில் இருக்கிற விஷயமே ஆமென் பதவி பிரச்சனை. என்ன பிரச்சனை? பதவி பிரச்சனை. சிங்காசனம் அது பதவியை காட்டுகிறது. நம்ம மொழியில சொன்னா நாற்காலி பிரச்சனை. ஆமென். என்ன பிரச்சனை இருக்கு? ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்று தந்தார் ஒரு விஷயம். எப்படி தெரியுமா? ஆமென். சிங்காசனம் பதவி பிரச்சனைங்கிறதே இன்னைக்கு எப்படி தெரியுமா? ஆமென். ஸ்கூல்ஸ்ல, ஊர்கள்ல ஆமென் சில போட்டிகள் நடத்துவாங்க. அதுல விளையாட்டுகள். அதுல ஒரு விளையாட்டுக்கு பேரு மியூசிக்கல் சேர். ஆமென். என்ன சேரு? மியூசிக்கல் சேர். 5 சேரை சுத்தி என்ன செய்வாங்க? போடுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் மியூசிக்கல் சேர்? எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் தெரியாதது மாதிரியே பார்க்குறீங்க. ஆமென். உங்கள நிறைய பேர் என்னால் பார்க்க முடியல. ஆமென். லைட்டை தாண்டி என்னால் பார்க்க முடியல. ஆமென். பாருங்க, அப்போ மியூசிக்கல் சேர் 5 சேரை போட்டுட்டு 6 பேர் என்ன செய்வாங்க? சுத்துவாங்க. 5 பேரும் சேர்ந்து ஒருத்தர் என்ன செய்துடுறது? சவுட்டி தள்ளிடுறது. ஆமென். 5 சீட்டு கிடைச்சிச்சு. இப்போ அடுத்து ஒரு சேரை எடுத்துட்டு எத்தனை பேரு? ஹலோ, 4 பேர். ஆமென். 4 பேர். ஆமென். 4 சேருக்கு 5 பேர். அடுத்து 3 சேர் 4 பேர். ஆமென். எப்படி பார்த்தாலும் எவ்வளவு நெருங்கின ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சேரை பார்க்கும்போது ஒரு ஆள் எங்க தான்? வெளியே தான். கரங்களை உயர்த்துற சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்குள்ள காலத்துல அப்படித்தான். வீட்டுக்குள்ளேயே யாருக்கு அதிகாரம்னு பிரச்சனை. நான் சொல்றதை கேட்கிறதா, நீ சொல்றதை கேட்கிறதா? வீட்டுக்குள்ளேயே இந்த காலத்துல பிரச்சனை. திருச்சபையிலையும் அப்படித்தான். எங்க பார்த்தாலும் பதவி மோகங்கள். தெய்வம் சிலுவையில் சம்பாதித்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்பாக பதவிகளை இன்றைக்கு நிறைய பேர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு இந்த காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனா எவன் ஒருவன் இதுல சிக்கி கொள்ளாம ஜெயம் பெறானோ அவனுக்கு பரலோகத்தில் ஒரு சிங்காசனத்தை நான் வச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் விரும்புகிறேன் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் நான் உட்கார விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் சிங்காசனத்தை உனக்கு தருவேன். உன் சிங்காசனத்தை இந்த பூமியில பிடிச்சு பிடுங்கி எடுக்க ஆள் இருக்கு. ஆனா நீ ஒண்ணு செய், இதெல்லாம் விட்டுட்டு அமைதலா இரு. பரலோகத்துல உனக்கு ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறேன். அது என்னுடைய சிங்காசனம். அதனுடைய ஆதாரம் நியாயம் என்பது அதனுடைய ஆதாரம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த லவோதிக்கேய காலகட்டம் நிதானிக்கப்பட முடியாத ஒரு காலகட்டம். தன்னிலை அறியாத சபை இது. ஆமென். சிற்சையில் இருக்கிற சபை இது. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற காலம் இது. ஆமென். அந்த நாட்கள்ல உள்ள ஆவிக்குரிய பக்தி வைராக்கியங்கள் இல்லை. அன்னைக்கு எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவங்களை தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். தனித்துவம் இல்லை, வேறுபாடு இல்லை. ஆமென். நமக்குள்ள எந்த விதமான ஆமென் நிர்பந்தமான பிரதிஷ்டைகளும் எதுவும் இல்லை இன்னைக்கு. ஆமென். இல்ல, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாத்துக்கும் மேல பதவி 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 பதவி. எங்கு பார்த்தாலும் பொறுப்பு 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 பொறுப்புகள் பொறுப்புகள். பொறுப்புகளுக்காகவே ஐக்கியங்கள் உருவாகிறது. பதவிகளுக்காகவே பல ஆமென் ஸ்தாபனங்கள் உருவாகிறது. பதவிகளுக்காகவே பல அனுபவம் உண்டாகிறது. 4 பேர் சேர்ந்தா அது ஒரு கமிட்டி ஆயிருது. ஆமென். இங்கே ஆமென் பொறுப்பு கிடைக்கலன்னா தாங்களே உருவாக்கி கொண்டு அதுல ஒரு பொறுப்பாளியாய் மாறிக்கொள்ளுகிறார்கள். இதுதான் இந்த காலம். இப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீ சீரழிஞ்சிடக்கூடாது. இந்த காலத்துல நீ எப்படி வாழ வேண்டும்? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீ எப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார் தெரியுமா? அந்த 18வது வசனத்தை வாசிங்க பிரதர். 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன்
நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்களையும் வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் போதும். ஆமை, தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ நிறுத்துங்க. இதுல ஒன்று, திருச்சபை நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தையில நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காலம் இப்படித்தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாரும் இப்படித்தான் வாழ்வாங்க. ஆமென். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ஆனா நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒன்று, என்னிடத்தில் நீ சிலவற்றை வாங்கிக் கொள்ள வேண்டும். எதை வாங்கணும்? ஒன்று, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என்னிடத்தில் பொன்னை வாங்கிக் கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தரிடத்தில் என்ன வாங்கணும்? பொன் வாங்கணும். இந்த பொன் எதற்கு அடையாளம் தெரியுமா? வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். அழிந்து போகிற பொன், வெள்ளி முதலானவைகள் அக்னியினால் சோதிக்கப்படும். அதிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அதத்தான் மத்தேயு 24வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து சொன்னார். மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ? இன்னைக்கு விசுவாசம் என்கிறது வார்த்தையில தான் இருக்குதே தவிர விசுவாச வாழ்க்கையை காணல மக்கள் மத்தியில. கிறிஸ்தவம் என்பதே தரிசித்து நடக்கிற மார்க்கம் அல்ல, விசுவாசித்து நடக்கிற மார்க்கம். இந்த கடைசி காலத்தில் இந்த வடக்கு நாடு தேசத்தை பார்த்து, இந்த சுற்று வட்டார பகுதிகளை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனமே நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு, திருச்சபைகளே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு என்னிடத்திலே வந்து விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. இன்றைக்கு ஒரே ஒருத்தர் தான் உனக்குள்ளே விசுவாசத்தை துவங்க முடியும், விசுவாச வாழ்க்கையை அருள முடியும். இந்த இரவு கர்த்தர் இந்த ஆமென் மைதானம் முழுவதிலும் தம்முடைய விசுவாசத்தை அருள ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் அநேகருக்குள் விசுவாசத்தை துவங்க ஆயத்தமாய் இருக்கிறார். அநேகருக்குள்ள விசுவாசம் வெளிப்பட போகிறது. இந்த கூடுகைக்கு பின்பாக இந்த தேசத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், விசுவாசித்து நடக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். கடைசி காலத்தில் நான் என் நாமத்தை தேசத்தில் விளங்க பண்ணும்படிக்கு ஆமென் சிலருக்குள்ளே என் விசுவாசத்தை நான் வைக்க போகிறேன். அவர்கள் விசுவாசத்தினாலே வீர தீர செயல்களை செய்ய போகிறார்கள். விசுவாசத்தை ஆமென் ஏற்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை மூடி இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுகம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, எதுவும் அல்ல. கர்த்தர் ஆமென் விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் வெளியே தோன்றாதபடிக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், திருச்சபை நிர்வாணங்கள் அவலட்சணமாய், திருச்சபைகள் கேவலமாய் பார்க்கப்படுகிறது, திருச்சபைகள் சாட்சி குறைந்து பார்க்கப்படுகிறது, திருச்சபைகள் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து நிற்கிறது, திருச்சபைக்குள்ள இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை இழந்து வாழ்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் அவலட்சணம் வெளியே தோன்றாதபடிக்கு வா என்னிடத்தில் வெண்வஸ்திரங்களை வாங்கிக்கொள், வெண்வஸ்திரங்களை வாங்கிக்கொள். இந்த வெண்வஸ்திரங்கள் என்றால் என்ன? வேதம் சொல்லி இருக்கிறது, ரட்சிப்பு என்கிற வெண்வஸ்திரம் வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு என்கிற வெண்வஸ்திரம். ரட்சிப்புன்னா என்ன? ஆமென். மிக எளிதாய் நான் விளக்குகிறேன். ரட்சிப்பு என்பது வேற ஒன்றும் அல்ல. ரட்சிப்புக்கு 3 காலம் இருக்கிறது, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ரட்சிப்பின் இறந்த காலம் என்றால் என்ன? ஆமென். எப்பொழுது நான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்திற்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே என் இரட்சகர், அவரே என் தேவன், அவரே என்னுடைய கண்மலை, இந்த வாழ்க்கை அவருக்குத்தான் என்று விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை இடுகிறார்களோ அப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் பாவத்தின் சம்பளமாகிய மரணம், பாவத்தின் ஆமென் தண்டனை, அந்த நரகாக்கினை என்கிற தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்படுகிறாய். நீ கர்மம் செலுத்த வேண்டாம், நேர்ச்சை செலுத்த வேண்டாம், நீ எந்த சடங்குகளும் செலுத்த வேண்டாம், நீ உன்னை காயப்படுத்த வேண்டாம். உனக்காக அத்தனை கிரயங்களையும்
செலுத்தி சிலுவையிலே 2 கரங்களை விரித்து உனக்காக யாவையும் செய்து முடித்தேன் என்று புதிய மார்க்கத்தை திறந்து தந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது உன் தண்டனையிலிருந்து நீ தப்புவிக்கப்படுகிறாய். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலன்னா நீ நரகாக்கினைக்கு பாத்திரவான். ஆமென். இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பரலோகம் திறக்கிறது. நீ எவ்வளவு கொடிய பாவம் உள்ளவனாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்குது. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ரட்சிப்பின் வஸ்திரம். கடந்த காலத்தில் என் பாவத்தின் தண்டனையிலிருந்து இந்த மைதானத்துக்குள்ள எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு பாவத்தின் தண்டனை என் மேல இல்லைன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென், ஸ்தோத்திரம். சில கரங்கள் உயர்ந்திருக்கிறது. மற்றவங்களுக்கு சொல்றேன், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்? இல்லை, பாவம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்காலம் என்ன தெரியுமா? பாவத்தின் அதிகாரத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். பாவ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட என் மேல் இன்றைக்கு பாவத்துக்கு அதிகாரம் கிடையாது. நான் அனுமதி கொடுத்தால் ஒழிய, நான் வாசல் திறந்தால் ஒழிய எந்த பாவமும் எனக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை, அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. இன்றைக்கு பாவம் என் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை அதிகாரம் செலுத்த முடியாது. நான் பாவத்துக்கு இணங்கினால் ஒழிய, நான் பாவத்துக்கு வாசல் திறந்தால் ஒழிய எந்த பாவமும் என்னை நெருங்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். பாவம் ரட்சிப்பினுடைய 3வது ஆமென் ஆமென் அனுபவம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வரப்போகிறது, என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இல்லை, நான் மரிக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு நாள் வரப்போகிறது, நான் மரிக்க போகிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போவோம்னு என்ன நிச்சயம்? ஹலோ, வீட்டில் அரைச்சு வச்சுட்டு வந்தோம், காலைல இட்லி போடுவோன்ட்டு. அந்த மாவு எதுக்கு பிரயோஜனப்படும்னே தெரியல. ஆமென் ஆமென். இந்த 2ல 1 சம்பவிக்கும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய மரணம் சமீபமா இருக்கிறது. ஆமென். நீ பல கற்பனை கோட்டையில இருக்கிற. ஆண்டவர் சொல்றார், மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும்னா. ஆமென். அதெல்லாம் எதுக்குப்பா உதவும்? ஆமென். இதெல்லாம் அர்த்தமில்லாத வாழ்க்கை. 10 வருஷம் 20 வருஷம் பைபிளை சுமந்துட்டு நரகத்தில் போய் கிடக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சார். நம்மை கர்த்தர் அழைத்தது பரலோகத்தில், நித்திய ராஜ்யத்தில். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரே நோக்கம் பரலோகம். எங்களுக்கு எது ஆண்டவர் தருவார்னு சொல்ல முடியுதோ இல்லையோ, ஒன்று உறுதி, பரலோகத்தை திறப்பார். பரலோகத்தில் எனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்புங்கிற வஸ்திரம் என்ன தெரியுமா? 3வது அது ஆமென். இந்த பாவ உலகத்துக்கு ஒரு நாள் குட் பை சொல்லி நான் போக போகிறேன். பாவ உலகம் என்ன விழுங்க முடியாது, பாவ உலகம் என்ன அழிக்க முடியாது. இந்த என்ன சுத்தி பாவம் தான். ஆனா என் மரணமோ வருகையோ நான் பரலோக ராஜ்யத்தில் நான் செல்ல போகிறேன் என்று விசுவாசம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்புங்கிற வஸ்திரம், ஞான ஸ்நானம். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஆமென் நாமத்தினால மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிற அந்த வஸ்திரம். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எனக்கான ஒரு வஸ்திரம். என் மானம் மறைகிறதுக்கான ஒரு வஸ்திரம். கிறிஸ்து எனக்காக நீதியானார். ஆமென். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை நான் கடைசி நாளில் எழுப்ப போகிறேன். அது எனக்கான உயர்ந்த வஸ்திரம், உன்னத வஸ்திரம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். பரிசுத்த வாழ்க்கை அது எனக்கான மெல்லிய வஸ்திரம். அந்த வஸ்திரம் வேணும் எனக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், உன்னதத்திலிருந்து ஆவி. ஆமென். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்க. ஆமென். உள் நிரப்பப்படுதலும் வெளியே அபிஷேகம் பண்ணப்படுதலும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் ஏதோ ஒரு திருச்சபைக்குரியதல்ல. இந்த இரவு இந்த இடத்தை விட்டு செல்லுவதற்கு முன் சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். அது ஒரு வஸ்திரமா இருக்க போகிறது. உன்னுடைய மானத்தை கர்த்தர் மறைக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒன்னு விசுவாசத்தை வாங்கு, 2 வஸ்திரங்களை வாங்கி கொள், என்கிட்ட இலவசமா கொடுக்கிறேன், வா ரட்சிப்பை பெற்றுக்கொள், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள், ஆமென், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆமென், திருச்சபையில வந்து ஆமென் நியமிக்கப்பட்டிருக்கிற இடத்துல கர்த்தருடைய ராப்போஜனத்தை ஆசரி, பரிசுத்தமா வாழ், ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாத, உபதேசத்துக்கு இடம் கொடு, பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா. உனக்காக பரலோகம் இருக்கிறது. இந்த கூட்டம் எதுக்காக தெரியுமா? பரலோகத்தில் ஒரு கூட்டம் சேரணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ வெண் வஸ்திரங்களை ஆமென் ஆமென் வெண் வஸ்திரங்களை நீ வாங்கி உடுத்திக்கொள், என்கிட்ட வஸ்திரங்களை வாங்கி உடுத்திக்கொள், விசுவாசத்தை பெற்றுக்கொள், ஆமா, உபதேசங்களுக்கு இடம் கொடு, கீழ்ப்படி. இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் பேசியிருப்பார், அதுக்கு அர்ப்பணித்து விடு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆமென். அது மாத்திரமல்ல, உன் கண்களுக்கு கலிக்கம் போடு, இன்னைக்கு ஒரு உடன்படிக்கையோட வாழு, ஒரு தரிசனத்தோட வாழு, ஆமென். கண்களுக்கு தேவையான மருந்த போடு, ஒரு தரிசனத்தோட வாழு. உலக பதவி மோகங்கள் உன் தரிசனத்தை கெடுத்துடக்கூடாது, பாவ சிற்றின்பங்கள் உன் தரிசனத்தை கெடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு பார்வை ஃபுல்லா பரலோகத்துல இருந்துச்சு, இன்னைக்கு பார்வை ஃபுல்லா உலகத்தில் ஆயிடுச்சு. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை பார்க்க கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. இந்த இரவு கர்த்தர் சிலர் தொட்டு விடுவிக்க போகிறார், ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல எழும்பி நிற்கிற தேவ பிள்ளைகள், ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த வாழ்க்கையில இந்த கடைசி காலத்துல, ஆமென், நான் அவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். இந்த வசனத்தில் ஏதாவது ஒரு பகுதி கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார் அப்படின்னா உங்க வலது கரத்தை தாராளமா உயர்த்தலாம் நீங்க. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ரட்சிப்பில்லாதவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க திரும்ப தெய்வ சமூகத்தில் வந்துருங்க. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறார். அந்த உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பிடிக்கிறார். இன்னைக்கு ஒரு உன்னத அபிஷேகமும் சரசின் மேல வைக்கப்பட போகிறது, ஆமென். இந்த வஸ்திரம் முன்னை மூட போகிறது. இன்றைக்கு கண்களை மூடி நிற்கிற பொழுது அந்த கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு தந்த இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்கப்பா, உங்க அபிஷேகத்தை என் மேல வைங்கப்பா, உங்க பிரசன்னத்தை என் மேல வச்சு அனுப்புங்கப்பா. இந்த கூடுகைகளுக்கு பிறகு இந்த தேசத்துல அநேக விடுதலைகள் சம்பவிக்க போகிறது. இதுவரையும் இந்த தேசத்தை ஆளுகை செய்திருந்த சில இருளின் அதிகாரங்கள் தேசத்தை விட்டு என்றென்றைக்குமாய் விலகி இருக்க போகிறது. கர்த்தர் இந்த தேசத்தில் உலாவ தொடங்கி விட்டார். ஓ நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா, இந்த ஒரே வாழ்க்கை உமக்காக தான்ப்பா, ஆமென், உமக்காகத்தான் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல எல்லாம் சீர்கெட்டு போகட்டும், ஆனா நான் உங்களை பார்த்து உங்க மேல கண்ணை பதிச்சு உங்களை மட்டும் பின்தொடர்ந்து வர என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி இயேசுவே. எந்த உள்ளம் தங்கும் இயேசுநாய உந்தன் வீடாய் கொள்ளு இயேசுநாய. கரங்களை உயர்த்தி சத்தமா, இயேசுநாய. நன்றி இயேசுவே. இயேசுநாய. ஹல்லேலூயா. உந்தன் வீடாய் நன்றி இயேசுநாய. அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை. உந்தன் வீடாய் இயேசுவே. இயேசுநாயகா. இயேசுநாயகா. சத்தத்தை உயர்த்தி இயேசுநாயகா. என் கண்மலையே, உந்தன் வீடாய் கொள்ளு இயேசுநாயகா.
லமா ஷபரலமா ரிபரகதரலமா. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, நீரே இயேசுநாய. ஓ கரங்களை உயர்த்தி இருக்கிற கண்ணீரோடு அர்ப்பணிக்கிற அநேகர கர்த்தர் இந்த இரவு தொடுகிறார். கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்கிறது. அபிஷேகம் என்ற தெய்வ பிள்ளைங்க இருப்பீங்கன்னா கரங்களை உயர்த்தி நிக்கிறப்போ நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி ஆராதிங்க. இந்த பாடல் பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்கிறது. தேவ பிரசன்னம் உங்களை தொடுகிறது. இனிமேல் நீ தீங்கை காண்பதில்லை. இந்த தேசத்தின் மேல் வர இருந்த தீங்குக்கு நான் மனஸ்தாபம் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு காப்பாற்றி விடுகிறார். எஸ் எஸ் நல்ல அபிஷேகத்துல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அபிஷேகத்துல நிரம்பி புதிய வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். சகோதரனே, கிருபையால உன்னை நிரப்புகிறார், வரங்களால நிரப்புகிறார். தூரத்தில் நிக்கிற சிலர் மேல புதிய ஊழியம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இன்று முதல் சிலருடைய வாயிலிருந்து என்னுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கும். என்னுடைய மாற்றமில்லாத வார்த்தை வெளிப்பட்டிருக்கும். நானே கர்த்தர் என்பதை தேசம் அறியும்படிக்கு நான் சிலரை அபிஷேகம் பண்ணுகிறேன். என்னுடைய நாம மகிமைக்காக இவர்களை நான் இந்த தேசத்தில் எழுப்பி உயர்த்துவேன். நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை ஆராதிங்க. நீதியின் கிருபை வெளிப்படுகிறது. பகுதியில் நிற்கிற சிலர் மேல கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வரங்கள், கர்த்தருடைய வரங்கள் ஒவ்வொரு மேலே கிருபைகள் வெளிப்படுகிறது. கிருபைகள் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய தயவு வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை சந்திக்கிறது. இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான வரங்கள். இனிமேல் கர்த்தருக்காக வாழ்வதற்கு, எழும்புவதற்கு விசுவாசம் உள்ளவர் சந்ததி இன்னைக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பினார். இந்த இடத்துல சிலர் மேல நான் விசுவாசத்தை உண்டு பண்ண போகிறேன். ஓ, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம், பதறாமல் நிற்கிற விசுவாசம் அநேகருக்குள் வெளிப்பட போகிறது. ரிபா ராகாதாரா, ரிபா ராலா, துரானாமாலா, பெரோபாலாபா, உஷப்பரலபா. Thank you, Holy Spirit. ரபனா கமரானா மஷகரானா. ஆமென். அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகரை கர்த்தர் தம் பிரசன்னத்துக்குள்ள இழுத்திருக்கிறார். இனி நீ தூரப்படுவதில்லை. இனி நீ தூரப்படுவதில்லை. உன் கால்களை தெய்வ சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தின வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு அதம் பண்ணி இருக்கிறார். அதம் பண்ணி இருக்கிறார். இந்த தேசத்தில் என்னுடைய தலைமுறை எழும்ப கூடாது என்று ஆமென் ஆமென் சவால் விடுகிற அத்தனை சவால்களையும் நான் உடைத்து போட்டு இன்று முதல் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வைப்பேன். திருச்சபைகளில் இருந்து தரிசனம் வெளிப்பட போகிறது. ஆமென் ஆமென். யாரெல்லாம் எனக்கு ஒரு சுகம் வேணும்னு ஜெபிக்க அர்ப்பணிக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். சீக்கிரமா பலவீனத்தோடு இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யாரையும் முன்னால கூப்பிடுறதுக்கு நேரம் இல்லை, அதற்கான இடமும் இங்க இல்லை. கரங்களை உயர்த்துங்க. பலவீனத்தோட நிறைய பேர் இருக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். இன்றைக்கு ஒரு விடுதலை. எஸ், பிரத்யட்சமாய் கண்களை மூடி ஜெபிங்க பிரதர் சிஸ்டர், ஜெபிங்க. சில கட்டிகள் அப்பிரத்யட்சமாகி போகிறது இன்றைக்கு. ஆமென். உன் பலவீனங்களை நான் அப்புறப்படுத்துறேன். இன்றைக்கு நீ எடுத்த தீர்மானத்துக்கு முன்னால ஆமென், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லைன்னு சொன்னது போல இயேசுவின் நாமத்தினால ஆமென், எகிப்தியருக்கு வரப்பண்ணின யாதொரு வியாதியையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னது போல நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறேன்.
உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நரம்புகளில், நாடிகளில், இரத்தங்களில், தமனிகளில், இரத்த நாளங்களில், ஆமென், மூளை பகுதிகளுக்குள்ளாக, தொண்டை பகுதிகளுக்குள்ளாக, இருதயங்களுக்குள்ளாக கர்த்தருடைய மகிமை பிரவேசிக்கிறது. Thank you. கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Lord. அன்பு தகப்பனே, இந்த ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறேன். இதை நடத்துகிறேன். The Friends Club, ஆமென், அதனுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதற்கு பின்பாக உழைத்த, கொடுத்த, ஜெபித்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ மகிமை இந்த இடத்தை விட்டு ஆமென் ஆமென் விலகாதிருப்பதாக. கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு நிகராக என்று எசேக்கியேல் சொல்லுங்க. அதே மகிமை இந்த தேசத்தின் நடுவில், இந்த ஸ்தலத்தில் என்னென்னைக்குமாய் உம்முடைய வருகை வரையிலும் நிலை நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு சந்ததியை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்தோடு வார்த்தைகளை பேசினீரோ அந்த நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதிகன மகிமையை செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே.